காலங்காத்தால இந்த பறவைங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இறதிட கிளம்புது. என்ன அழகு, ஒண்ணு போல வரிசையா. ச்சே, பார்க்கும்போதே எவ்வளவு அருமையா இருக்கு. மனுஷன் மட்டும்தான் இம்புடு சோம்பேறியா இருக்கான். என்னது இப்படி ஆனு வாயை படந்து பாத்துக்கிட்டு இருக்காரு? அங்க அப்படி என்ன இருக்கு? மனுஷன் இவருக்கு ஒரு ரசனையும் கிடையாது. முன்னாடி நிக்கிற பொண்டாட்டிய ரசிக்க மாட்டாரு, மேல வானத்தை பார்த்துக்கிட்டு ஆனு பார்த்துக்கிட்டு நிற்பாரு. இங்க முன்னாடி ஒருத்தி நிக்கிறேன், கண்ணு தெரியுதா தெரியலையா? வானத்துல அப்படி என்ன தெரியுது? ஆனு பார்த்துக்கிட்டு நிக்கிறியே. நீ எப்ப வந்த? உனக்கு தான் ரசனையே கிடையாத. உன்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது? கொஞ்சமாவது ரசிக்கிற திறமை இருந்தா நீ ரசிச்சிருப்ப. காலங்கத்தால இந்த பறவைங்க எல்லாம் எவ்வளவு அருமையா ஒண்ணு போல போகுது, அததான் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, எங்களுக்கு ரசனை கிடையாது. உங்களுக்கு ஊர்ல உள்ள எல்லாத்தையும் ரசிக்க முடியும், பக்கத்துல நிக்கிற பொண்டாட்டிய மட்டும் ரசிக்க முடியாது. என்ன சுப்பு இப்படி பேசுற? உன்னை நான் என்னைக்கு ரசிக்காம இருக்கேன்? உன்னை என்னைக்கு கல்யாணம் கட்டினோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் ரசிச்சுட்டு தானே இருக்கேன். நீ என் அத்தை மவளாச்சு, உன்னை ரசிக்காம எப்படி இருக்க சொல்ற? ஆமா ஆமா, அத்தை மேல அப்படியே பாசம் பொங்குது. ஏடி, அத பத்தி பேசாத. அது வேற இது வேற. நான் உங்க அம்மா கிட்ட நல்லபடியா தான் நடந்துக்கிட்டேன். ஆனா உங்க அம்மா எங்க குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு உனக்கு ஞாபகம் இருக்கா? மறந்துட்டா? ஆமா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அதையே மண்டையில வச்சிருப்பீரோ தெரியல. தேவையில்லாம பேசாத. நேத்தே சொல்லிவிட்டேன், உனக்கு உங்க அம்மாவை பார்க்கணும்னு நீ போன. நான் ஏதாவது சொன்னனா? அது வேற இது வேற. நம்ம குடும்பத்துக்குள்ள உங்க அம்மாவை இழுக்காத. எனக்கு எதுக்கு பொல்லாப்பு? எப்படியும் போங்க, டீய பிடிங்க, நான் போறேன். கீழையும் மேலையும் 50 தடவை நடந்து நடந்து என் காலு தான் தேயுது. என்ன பத்தி இந்த வீட்டுல யாருக்கு அக்கறை இருக்கு? சரி சரி, கோவிச்சுக்காத, கொண்டா. இந்த வீட்டை தவிர என்னையே எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்களா? 24 மணி நேரமும் இந்த வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கேன். அந்த டாக்டர் ஒரு பேக்கையை மாட்டிக்கிட்டு காரையும் எடுத்துட்டு அங்க போட்டா இங்க போட்டான்னு போயிடுறா. நம்ம அப்படியா? எத்தனை வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு இந்த வீட்டுல என்ன மரியாதை கிடைக்கி? ஏய், அவ டாக்டர்னு நீ ஏன் சொல்லிட்ட? அவ ஆஸ்பத்திரிக்கு போவா, அவளுக்கு வேலை இருக்கு, அதனால அவ போயிருப்பா. நீ இந்த வீட்டுல இருக்கிற, அதனால வீட்லயே இருக்கிற. அதானே என்ன சொல்லணும். என் அப்பனும் ஆத்தாலும் என்ன படிக்க வச்சிருந்தா நானும் இன்னைக்கு ஒரு வேலைக்கு போயிருப்பேன். இப்படியா இங்க கடந்து மாடா தேஞ்சி ஓஞ்சி வேலை பார்த்துட்டு இருப்பேன். இப்ப வேணா காலேஜ்ல சேர்த்து விட்டுறேன்னு போறியா? ஆமா, ஆத்துக்கு போற வயசுல அது ஒண்ணுதான் குறை. நீ நினைச்சாலும் இனி ஒன்ன சேர்க்க மாட்டாங்க. உன் வயசெல்லாம் முடிஞ்சு போயிட்டு. ஈவினிங் காலேஜுக்கு உன்னை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. போதும் இந்த நக்கலும் குத்தலும். என்னமோ இவர் படிச்சுட்டாராம், நான் படிக்கலையா, அதை சொல்லி காட்டணும். இல்லனா தூக்க வராத. ஏண்டி இப்படி வம்பளக்குற? சரி சரி, காப்பி ஆறிடும், குடிங்க. இப்பதானே டீன்னு சொன்ன, அதுக்குள்ள காப்பிங்கிற? ஏதோ ஒண்ணு. எதை கொடுத்தாலும் கசாயமா தான் இருக்கும். பாருங்க, சும்மாவே என்ன வம்பளத்திட்டு இருக்காதீங்க. இந்த வீட்டுல எல்லாரும் என்னதான் வம்பளக்குறாங்க. உங்க அம்மா என்னன்னா நேத்து என்கிட்ட மல்லுக்கு நிக்கி. அந்த டாக்டர் மருமவளுக்கு எப்ப பார்த்தாலும் கொடி பிடிக்குது. அது எல்லா துணியும் அவ எடுத்து வச்சிருந்தா, அது நானும் முத்தலகம் தான் துவைக்கணுமா. அந்த அம்மா கோட்டை கூட துவைக்க மாட்டாங்களாம். இந்த வீட்டுல நாங்க என்ன வேலைக்காரியா? எம்பிட்டு வேலையை தான் நாங்களும் பாக்குறது. அடியே, வாஷிங் மிஷின் தானே துவைக்குது, நீ காய போட போற, இவ்வளவுதானே. இதுக்கு என்னமோ நீ தான் கடந்து துவைக்கிற மாதிரி என்ன பேச்சு பேசுற? ஆமா, இத ஒண்ணும் குறைச்சல் இல்லாம எல்லா ஆம்பளையும் சொல்லிருங்க. வாஷிங் மிஷின் துவைக்குது, வாஷிங் மிஷின் துவைக்குது. வாஷிங் மிஷின் துவைச்சாலும் நாங்க தானே எடுத்து காய போடணும். அதை கரெக்டா துவைக்குதா, துவைச்சு முடிச்சுட்டா எல்லாத்தையும் கொண்டு காய போடணும். என்னமோ குறை மட்டும் நல்லா சொல்றீல. சரி சரி, ரொம்பதான் வீஞ்சிக்காத. ஒன்ன பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சாயங்காலம் கிளம்பிரு, நாம வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு வருவோம். என்னடி வாய பழக்கிற? ஏங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஏன் என்ன பார்த்தா பொய் சொல்ற மாதிரி இருக்கா உனக்கு?
நிஜமா தான் சொல்றேன். போங்க. என் புருஷனுக்கு இப்போவாது ஞானோதயம் வந்துச்சே, என்னை வெளியே கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். சரி சரி, போய் சாப்பாடு எடுத்து வை, நேரம் ஆயிட்டு, நான் வரேன். சரிங்க. எப்பப்பா எல்லாரையும் சமாளிச்சிடலாம், இந்த பொண்டாட்டிமாரை சமாளிக்கிறது பெரிய பாடா தானே இருக்கு. எப்படித்தான் நம்ம அப்பா சமாளிக்கிறாரோ தெரியல. என்னாச்சு? மாமாக்கு காபி கொடுக்கலான்னு வந்தா இந்த குந்தாணி இப்படி தரையில விழுந்து கிடக்கா. இவ்வளவு பெரிய கட்டில விட்டுட்டு என்னத்துக்கு இப்படி கீழே கிடக்கா? ஒருவேளை யோகா கீகா பண்ணுவாளோ? அவ என்னைக்கு பண்ணிருக்கா? அவ பண்ணிருந்தானா இப்படியா இருப்பா? உடம்பு சுருங்கிலா பெருப்பா? ஒருவேளை மயங்கி கீங்கி விழுந்து கிடக்காளோ? எடுத்துருப்பாளோ? கிடக்கட்டும், நமக்கு என்ன வந்துச்சு? நம்மளை என்ன பாடுபடுத்தி எடுக்கிறா? ஒரு நாளாவது இப்படி கடந்துட்டு போறான். ஒருவேளை செத்து போயிட்டானா என்ன செய்யறது? இவளா அவ்வளவு சீக்கிரம் சாவற ஆளா என்ன? இந்த மாமா எங்க போனாரு? பாத்ரூம்ல கிடக்காரோ? சரி, அவர் வந்து பார்க்கட்டும், நாம போவோம். என்ன சுப்புலட்சுமி நின்னுட்ட? பாவமா இருக்கா? என்ன செய்ய? மனசு கேட்க மாட்டேங்குதான். ஆனா நம்மளை என்ன பாடுபடுத்தி எடுக்கிறா? அந்த மருமவளை தானே தூக்கி வச்சு தலையில வச்சு ஆடுதா? அவளே என்ன ஏதுன்னு பார்க்கட்டும், நாம போவோம். வடிவு, ஏ வடிவு, என்னாச்சுமா? வடிவு, ஏய் வடிவு, எலும்பு வடிவு, வடிவு, என்னாச்சு உனக்கு? வடிவு, ஏய் ஒடியாங்கடா, டேய் சீக்கிரம் வாங்க, டேய் உங்க அம்மா கீழே விழுந்து கிடக்கா, ஒடியாங்க. அத்தை அத்தை என்னாச்சு? அத்தை என்னாச்சு? அம்மா பாத்ரூம்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ளேயும் கீழே விழுந்து கிடக்கா, என்ன எதுன்னு பாருமா. இருங்க, பதட்டப்படாதீங்க, நான் போய் ஸ்டெப் எடுத்துட்டு வரேன். நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க மாமா. ஏங்க இங்க வாங்க, ஏங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னாச்சு அம்மா, என்னாச்சு? அத்தையை தூக்கி கட்டில படுக்க வைங்க, நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன். முதல்ல மாமா வெளியே கூட்டிட்டு போங்க. மாமா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கணும், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க எல்லாரும். எங்க அம்மாக்கு என்னன்னு பாருடி, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஏங்க முதல்ல கட்டில தூக்கி படுக்க வைங்க, எல்லாரும் வெளியே போங்க, கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. சரிம்மா, எப்பா கொஞ்சம் வெளியே வாங்கப்பா, அம்மாவை தூக்கி படுக்க வச்சுட்டு எல்லாரும் வெளியே போவோம் வாங்க, அவ பார்த்துட்டு சொல்லுவா. வடிவு, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது வடிவு. வடிவு எலும்புடி. மாமா அத்தைக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்ல, நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க, நான் பாத்துக்கிறேன். உன்னதாமா நம்பி இருக்கேன். இல்ல நீ வேற, அழாத, உங்க அம்மைக்கு ஒண்ணு ஆகாது, வடிவுக்கு எதுவும் ஆகாது, அவ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. அம்மா சொன்ன எப்பவுமே கேட்காதுப்பா, இப்படித்தான் மாங்கு மாங்குன்னு எல்லாம் வெளியே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யும். இப்ப பாருங்க கீழே விழுந்திருக்கு, நம்ம அம்மாவை சரியா கவனிக்கலப்பா. எல்லாம் ஒன்றும் இல்லை, அழாதடா, நம்ம வேலை பிஸியில அவளை கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனா அவ நம்ம எல்லாரையும் நல்லா தான் பார்த்துக்கிட்டா, அவளுக்கு எதுவும் ஆகாது, நீ அழாத. அண்ணே அழாதனே, உன்னை இப்படி பார்க்க முடியல, சங்கடமா இருக்கு. அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுனே, சரியாயிருனே. ஏல என்னத்துக்கு இப்போ ஒப்பாரி வைக்க? உங்க அம்மைக்கு ஒன்றும் ஆகாது, நீ அழுது அழுது மூக்க சிந்தாத. என்ன நீ முறைச்சி பாக்குறத பார்த்தா நீ எல்லாம் கல்லு மாதிரி தானே இருக்க. எங்க அம்மா ஒளிந்து கிடக்கால அப்படின்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. சும்மா இரு, உனக்கு இந்த நேரத்திலயும் கிண்டல் தான். இன்னும் என்னல, என் மருமவளுக்கு எதுவும் ஆகாது. இவன் என்னத்துக்கு இப்படி புளிஞ்சு புளிஞ்சு அழுறான்? என்னத்துக்கு இப்ப இப்படி அழுதியே? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சும்மா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்காதீங்க. வந்துட்டா நாரதமுனி, பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவா. இவளால தான் இந்த வடிவுக்கு ஏகப்பட்ட டென்ஷனு. எப்ப பார்த்தாலும் அவகிட்ட மல்லுக்கு நின்று இப்ப அவளை கிடையில கடத்திட்டல, சந்தோஷம் தானே? இப்ப இனி என்னத்துக்கு கோத்து விடுதிய? சும்மாவே இருக்க மாட்டீங்களோ? என்னாலதான் உங்க மருமவ கீழே விழுந்தாங்களோ? மூடிட்டி, உன்னாலதான் எங்க அம்மாக்கு இந்த நிலைமை. எப்போ பார்த்தாலும் எங்க அம்மாவை கண்ணுல காண விடாம கரிச்சு கொட்டுத. இன்னைக்கு எங்க அம்மா கீழே விழுதுக்கு காரணம் நீதான். டேய் சும்மா இருக்க மாட்டேன், அவளை எதுக்கு அடிக்கிற? கையை வச்சுக்கிட்டு சும்மா இரு, உங்க அம்மாக்கு எதுவும் ஆகாது, அவ என்ன பண்ணுவா? நீங்க சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு எதுவும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் அம்மா கிட்ட மல்லுக்கு நிக்கிறதே இவளுக்கு வேலையா போச்சு.
உங்களுக்கு என்ன அடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணும். இப்ப அதுக்கு சாக்கா உங்க அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க. இது உங்களுக்கு சாக்கா போச்சுல்ல, அதனாலதான் ஆனா ஊனா கைய ஓங்குறீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அத்தைக்கு எதுவும் இல்ல, பிரஷர் மாத்திரை சரியா எடுக்காம இருந்திருக்காங்க, அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? என்னம்மா சொல்ற? மாத்திரை சரியா எடுக்கலையா? ஆமா மாமா, சரி வர மாத்திரை எடுக்காம இருந்திருக்காங்க, அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், தூங்கிக்கிட்டு இருக்காங்க. யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்களா எந்திரிச்சு வருவாங்க. இந்தமாங்க, உங்க அம்மா மாத்திரை படாம விழுந்ததுக்கு நான் தான் காரணம்னு என்ன அடிக்கிறீங்களே? நான் என்ன செய்யட்டும்? ஏங்கா, வீட்ல தானே இருக்கீங்க, வயசானவங்க அத்தை, மாத்திரை போட்டாங்களா சாப்பிட்டாங்களா அதெல்லாம் கவனிச்சுக்க மாட்டீங்களா? நேரத்துக்கு சரியா மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கணும். ஏங்கா இப்படி பண்றீங்க? நீங்க கொஞ்சமாவது கேர் எடுத்து இந்த வீட்ல உள்ளவங்கள கவனிச்சுக்கிறீங்களா? மாமா, இன்னும் வாயில ஊட்டி விடுறேன். உனக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கணுமே, உடனே என்ன போட்டு கொடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பியே. வாய மூடிடி. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நீ எங்க அம்மாவை கவனிச்சுக்க வேண்டாம். நீ கொஞ்ச நேரம் அவங்க கிட்ட சண்டை போடாம இருந்தாலே போதும். எப்ப பார்த்தாலும் மல்லுக்கு தானே நிக்கிற. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே, மனசு நிறைவா இருக்கும்ல. நீங்க இப்படி பேசுறீங்க? அத்தை நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, 24 மணி நேரமும் பம்பரமா வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு நம்ம பாத்துக்க வேண்டாமா? ஏங்கா, பாட்டி வயசானவங்க, அத்தை வயசானவங்க, அவங்க நேரத்துக்கு சாப்பிட்டாங்களா மருந்து மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டாங்களான்னு கவனிச்சுக்கிட்டாலே போதும். நான் வேலைக்கு போறதுனால எனக்கு நேரம் கிடைக்கல, நீங்க வீட்டுல தானே இருக்கீங்க, இது கூட செய்யலனா என்னக்கா? உன் லெக்சரு எல்லாரும் முன்னாடியும் என்னை எப்படியாவது அவமானப்படுத்தி மூக்க உடைச்சிடணும். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே? என் புருஷன் என்ன அடிக்கணும், அதுக்கு தானே இத்தனை பேச்சும் பேசுற. ஏன் இந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கனா? ஏன் மத்த 3 பேரு என்னாச்சு? நீ வேலைக்கு போனா என்ன, அங்க இருந்து ஒரு போன் போட்டு சொல்ல வேண்டியதானே? அது மட்டுமா, இங்க இன்னும் 2 பேர் இருக்காவளே, அவங்களெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியவே செய்யாது. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட என்ன வம்பளக்கலான்ட்டு தான் அலைவேன், உனக்கு வேற வேலையே இல்லை. அம்மா, நீ என்ன மாத்திரை மருந்துன்னு என்கிட்ட கொடு, நான் நேரத்துக்கு கொடுக்குறேன். இவ்வளோட்ட என்னத்துக்கு மல்லிக்கு நிக்கிற? இவ்வளவெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமவளா வந்ததுக்கே இப்படி அதிகாரம் பண்றதுக்கு தான். நீ அவளோட்ட எதுவும் பேசாத. இவளை என்னைக்கு கெட்டுனோ அன்னையில இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. ஐயோ மாமா, நீங்க வேற சும்மா இருங்க. அத்தைக்கு எதுவும் காதுல விழக்கூடாது, இப்படி சத்தம் போடாம இருந்தாலே போதும். அவங்க மனசு சந்தோஷமா வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இன்னொன்னு, அவங்களுக்கு கவலை ரொம்ப இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும் இருக்கும், மவளை வேண்டான்னு ஒதுக்கி வச்சாலும் உள்ளூர மவ மேல பாசம் இல்லாமலாம் இருக்கும். அந்த கவலையே பாதி அவளை கொன்னுரும். என்ன செய்ய, அதை நம்ம மாத்த முடியுமா? ஆமா, அதுதான் உண்மை. என்ன செய்யறது? சரி சரி, நான் போய் நைட்டுக்கு சாப்பாடு பண்றேன். அத்தை அதுக்குள்ளேயும் தூங்கி எந்திக்கட்டும். நீங்கெல்லாம் போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க, எல்லாம் சரியாயிரும். நானும் வரேன், கூட மாட ஏதாவது செய்யணும்னா சொல்லு. இந்த முத்தனுக்கு எங்க போய் தொலைஞ்சா? இவ்வளவு சத்தம் கேக்குது, இவ்வளோ 2 பேரையும் ஆளையே காணும். எங்கேயாவது உட்காந்து கதை பேசுவாள்வோ. ஏல, உன் பொண்டாட்டியும் அவளையும் கீழே அனுப்பி விடு. சரியாச்சி. டேய், உன் பொண்டாட்டிக்கிட்ட கோபப்படாத, அவ பாவம், எல்லாம் சரியாயிரும், விடுறா. ஏன்பா, என்னதான் இருந்தாலும் அவ உங்க தங்கச்சி மாவல்ல, அதனால உங்களுக்கு அவ மேல ரொம்ப தான் பாசம். இல்ல, இருக்காதான் என்ன? இருந்தாதான் என்ன தப்பு? நீ சும்மா சும்மா அவளை கை ஓங்கி அடிக்கிறது எனக்கு பிடிக்கல. சும்மா தேவையில்லாம அடிக்காத. நான் என்னைக்காவது உங்க அம்மா மேல கை ஓங்கி இருப்பனா? நீ என்ன எப்ப பார்த்தாலும் அவளை அடிச்சுக்கிட்டே இருக்க? அப்பா, எனக்கு முதல்ல அம்மா தான், அப்புறம் தான் எல்லாரும். சும்மா இருங்கப்பா. அவ என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களாப்பா? அவ என் அம்மாவை நல்லா கவனிச்சுக்கிட்டாலே எனக்கு அவ மேல பாசம் தன்னால பொங்கும். ஆனா 24 மணி நேரமும் அம்மாட்ட சண்டை தானே போடுறா. டேய், அவளை புரிஞ்சுக்கோ, அவகிட்ட பக்குவமா பேசு. அவளுக்கு என்னமோ காயத்ரிக்கு செல்லம் கொடுக்கறான்னு நினைப்பு, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறா. நீ வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும். என்னமோ போங்கப்பா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க.
ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன மயக்கம், எல்லாம் சரியாயிட்டு. நீங்க என்னத்துக்கு சாப்பிடாம இருந்தீங்க? நீ சாப்பிட்டியா? நீ எதுக்கு சாப்பிடாம இருந்த? நானும் தான் சாப்பிடல. யார் எனக்கு சோறு ஊட்டுறா? நீ தான் சோறு ஊட்டுவ. உங்க அம்மைக்கு உனக்கு சோறு ஊட்டுறதோட என்ன வேலை? சோறு சாப்பிட சொன்னா தட்டுல கொடுத்தா, ஆனா நான் சாப்பிடல. நீனா எனக்கு ஊட்டி விடுவ. சரி சரி, எல்லாம் தான் சரியாயிட்டுல, வாங்க சாப்பிட. வடிவு, நீனா கதை சொல்லிக்கிட்டே ஊட்டுவ, ஆனா எங்க அம்மா தட்டுல வச்சுட்டு 3 பேரை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் எப்படி சாப்பிட? ஏலே, அதுக்கு தான் சின்ன பிள்ளைங்க நீயுமா? பெரியப்பா அழுதுகிட்டே இருந்துச்சு தெரியுமா? ஏலே, அழுதுகிட்டே இருந்தியா? எதுக்கு அழணும்? ஏய், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ இன்னும் இந்த சின்ன பிள்ளை மாதிரி எதையாவது பண்ணிக்கிட்டு இருந்தனா உன் பொண்டாட்டிக்கு இன்னும் கோவம் தான் வரும். ஆமா, அவ கிடக்குறா. எம்மா, ஏமா இப்படி மயக்கம் போட்டு விழுந்த? எம்மா, நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடுறது இல்லையா? எம்மா, உன்னை அப்படி பார்த்த உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலம்மா. இல்லை, இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ இப்படி இருப்ப? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நீ உன் குடும்பத்தை பார்க்கணும். அதை விட்டு போட்டு சும்மா என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காத. நான் தான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நல்லா சொல்லு. உன் மவன் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே அழுக. நீ கண்ணு முழிச்ச பிறகுதான் அவன் தண்ணியே குடிச்சிருக்கான்னா பார்த்துக்க. இப்படி இருந்தா எப்படி? அட பாவி மனுஷன் பாரு, இத்தனை வயசாயும் ஆத்தாவை கண்ட உடனே எப்படி போய் ஒட்டிக்கிறாரு. என்னமோ இப்பதான் பால் குடிக்கிற பச்சை பிள்ளைன்னு நினைப்பு. மனசு என்னமோ ஆத்தா அப்படியே மண்டைய போட்ட மாதிரி. இவருக்கு அழுக துக்கம் தொண்டைய தாங்கல. என்ன ஒரு அழுக! எப்பப்பா, இந்த மாதிரி மனுஷனை நான் எந்த உலகத்திலையும் பார்க்கல சாமி. எம்பிட்டு வயசாகுது, இப்பவும் போய் ஆத்தா கிட்ட நின்று கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. வடிவு, வா வடிவு, வீட்டுக்குள்ள போவோம். ஆமா வடிவு, நீ சோறு ஊட்டினாதான் நாங்க சாப்பிடுவோம். வா. சரி சரி, நீங்க போங்க, வரேன். சரி வடிவு, சீக்கிரம் வா. சரிடி அம்மா. ஏலே, சின்ன பிள்ளைங்க தான் அப்படி இருக்குன்னா நீயும்மா? ஏய், உன் மவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய வயசு வந்துச்சு. உன் மவன் தோளுக்கு மேல வளர்ந்து நிற்கான். இன்னும் நீ அம்மா அம்மான்ட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? அம்மா, என்னைக்கும் நீ எனக்கு அம்மா தானம்மா. நீ என்னை எப்படியெல்லாம் வளர்த்த. எம்மா, உனக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. ஆமா வடிவு, நானே துடிச்சு போயிட்டேன். உன்னை அந்த நிலைமையில பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்பதான் போன உயிர் திரும்ப வந்திருக்கு. என்னங்க நீங்க? அவன் தான் சின்ன பிள்ளைத்தனமா என்ன நடந்துக்கிறானா? நீங்களும் பொறுப்பா இருங்க. எனக்கு ஒண்ணு இல்லைன்னு தான் சொல்றேன்ல. நீ சொல்லிட்டம்மா. உன்னை அப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே கை காலெல்லாம் அப்படியே செயலிழந்து போன மாதிரி ஆயிட்டு. அம்மா, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால தாங்கிக்க முடியாதுமா. நல்லா தாண்டா இருக்கேன். ஆத்தா கூடயே இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் வாழ்க்கையாது தப்பிச்சிருக்கோம். அம்மைக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடிச்சு போயிருந்தாரு. இங்க நான் ஒருத்தி ராவும் பகலும் கூடவே என்ன வேணும் ஏது வேணும்னு கவனிச்சுக்கிட்டனே, ஒரு மதிப்பு மரியாதை ஏதாவது இருக்கா? ச்சே, இந்த மனுஷனை கெட்டுனதுக்கு எங்க ஆத்தா வீட்டிலேயே இருந்திருக்கலாம். இது என்ன? இதுக்கு என்னத்துக்கு இங்க வருது? இவ இப்ப ஆடுன்னா ஆடுவா? பாவி, என் தம்பி கரணிம்லாம் இழுத்துட்டு வரா. ஆத்தாளுக்கு ஒண்ணுனா கிடக்க மாட்டா போல. இன்னும் வாங்கிலாம் கட்ட போறாவோ? என்னத்துக்கு இங்க வராவோ? அம்மா, என்னை மன்னிச்சிருமா. என்னாலதாம்மா உனக்கு இந்த நிலைமை. அம்மா மன்னிச்சிருமா. அம்மா எப்படிம்மா இருக்க? என்னை மன்னிச்சிருமா. ஆமாத்த, எங்களாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை.
நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னு கேட்டதும் மனசு கஷ்டமா இருந்துச்சு. எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. டேய் இதுகளை யாரு உள்ள விட்டா? முதல்ல ரெண்டையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளு. ஒழுங்கா கதவை சாத்து. கண்டதுகளும் உள்ள வருது. அம்மா இன்னும் எத்தனை காலமா என்னை மன்னிக்காம இருப்பேன்? அம்மா என்னை மன்னிச்சிருமா. நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா. அம்மா மன்னிச்சிருமா. அடச்சி காலை விடு. உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. அதான் மொத்தமா தலைமொழியாச்சுல்ல. இங்க எதுக்கு வந்த? மரியாதையா வெளியே போ. டேய் முதல்ல இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. அப்பா நீங்களாவது சொல்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை புரிஞ்சுக்கோங்கப்பா. வடிவு சொல்லிட்டல்ல, மரியாதையா வெளியே போ. அவளே இப்பதான் உடம்பு சரியில்லாம எலும்பி வந்திருக்கா. இன்னும் அவளுக்கு ஏதாவது ஆயிராம. ஏற்கனவே உன்னால ஒருத்தன் செத்தது பத்தலையா? மாலினி வாமா, எலும்பு. மாலினி அம்மா என்னை நீ ஏத்துக்க வேண்டாம். என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, அது போதும். அம்மா ப்ளீஸ்மா என்னை புரிஞ்சுக்கோமா. தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோமா. போய் சாவுடி. யாரும் வேண்டாம் தானே போன. அவன் தானே வேணும்னு ஓடுன. இப்ப எதுக்கு வந்த? உன்னை யாரு இங்க வர சொன்னா? நான் இருக்கனா செத்துட்ட நானு பார்க்க வந்தியா? மரியாதையா நீயா வெளிய போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா? இந்த சண்டாளி இப்ப என்னத்துக்கு இங்க வந்தா? இவளால அவ இன்னும் உடம்பு முடியாம போணுமா? மாலினி எலும்புமா, எலும்பு. அண்ணே நீயாவது அம்மாட்ட சொல்லுனே. நீ சொன்ன அம்மா கேட்கும். அண்ணே சொல்லுனே. டேய் மரியாதையா அதுகளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. இன்னும் என்ன நிப்பாட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அதான் அம்மா சொல்லிட்டு இல்ல, வெளியே போ. மாலினி வாமா, வா. ஆச்சி நீயாவது சொல்ல ஆச்சி. அம்மாட்ட எங்களை மன்னிக்க சொல்ல ஆச்சி. இங்க எதுக்கு வந்த? அவளுக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. பண்றதையும் பண்ணிட்டு இப்ப எதுக்கு இந்த நாடகம்? ஒழுங்கா வெளியே போ. உன்னைதான் போக சொல்லிட்டல்ல, போ. நீயும் மன்னிக்க மாட்டல்ல? நீ பண்ணின கூத்துக்கு யாராலையும் உன்னை மன்னிக்க முடியாது. ஒழுங்கா வெளியே போ. உன் மூஞ்சிலே முழிக்க கூடாது தானே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்தோம். இங்கேயும் வந்து படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்க. மரியாதையா போறியா? என்னமா வருது? அண்ணி நீங்களாவது சொல்லுங்க அண்ணி. நீ இப்ப போமா, அப்புறம் பேசிக்கலாம். அத்தைக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நீ போ. ஏய் முத்தரகு, அவளை மரியாதையா போக சொல்றியா? என்னமா வருது? இன்னும் என்ன நிக்க வச்சு கொஞ்சம் குலாவிக்கிட்டு இருக்கியே? போமா போ. வாடி வா போவோம். நாம பண்ணின தப்பு அப்படி. இந்த ஜென்மத்துல இவங்க நம்மள மன்னிக்க மாட்டாங்க. வா, உனக்கு நான் இருக்கேன். இப்படி அழுது அழுது சாகாதடி. உன்னை இப்படி பார்க்க முடியல என்னால. ஏன் சுப்புலட்சுமி, இதெல்லாம் ஓ வேலை தானா? இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு உன் தம்பிக்காரனுக்கும் உன் நாத்தனாருக்கும் சொல்றியா? என்ன சொல்றீங்க? நான் இங்க என்ன நடக்குன்னு சொல்றேனா? நான் எதுக்கு சொல்ல போறேன்? அவளா தெரிஞ்சு வந்திருக்காவோ. நான் இந்த வீட்டை விட்டு எங்க நகர்ந்திருக்கேன் நான் சொல்றதுக்கு? நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் அங்க எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னு கேட்டேன். நீ சொல்லாம தானா இங்க இருந்து நியூஸ் அந்த வீட்டுக்கு போகுதா? இங்க இருந்து எப்படி போச்சோ எனக்கு தெரியாது. நான் நேற்று பூரா வீட்டில் தான் இருந்தேன். எங்க அம்மாட்ட போன்ல கூட பேசல. எனக்கு என்ன தெரியும்? என்ன மன்னிச்சிருமா. நான் தான் அவகிட்ட நீ கீழே விழுந்துட்ட, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? யார கேட்டுட்டு நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இங்க என்ன நடக்குன்னு அவகிட்ட எழுதியிருப்ப. 2 பேரும் ஒட்டி பிறந்ததுனால அவளை விட்டுட்டு இருக்க முடியலையோ? அவகிட்ட கொஞ்சம் கொலவிக்கிட்டு இருக்க. என்ன உனக்கு இந்த அம்மா வேண்டாம், அவ தான் முக்கியமா போச்சுல்ல? என்னடி முறைக்கிற? என்ன முறைக்கிற? வாய மூடுமா. எத்தனை காலத்துக்கு தான் நானும் போனா போதுன்னு பொறுத்து போகிறது? அவ உன் பொண்ணு. அவளை நீ தண்டிக்கிற. உன் அண்ணன் அவன் சாகட்டும்னு அவ நினைச்சிருப்பாளா?
அவன் கிறுக்குத்தனமா செத்ததுக்காக அவ என்ன பண்ணுவா? இன்னும் எத்தனை காலத்துக்கு அவளை இப்படியே ஒதுக்கி வைக்க போற? ஏமா ஏன் இப்படி இருக்க? கொஞ்சம் உன்னை மாத்திக்கோ. நாங்களும் போனா போதுன்னு உனக்காக ஒருத்துக்கிட்டோம். எத்தனை நாளைக்கு? அவ இப்ப கூட காலில் வந்து உழுறா. ஒரு மனுஷனை மன்னிக்கிறதுக்கு இதுக்கு மேல என்னமா வேணும்? ஏமா அந்த ஆளும் காலில் வந்து உழுறாரு. ஆனா நீ ஏமா இப்படி இருக்க? உனக்கு உன் அண்ணன் பெருசா போயிட்டு பெத்த மாவா பெருசு இல்ல, அப்படித்தானே? வாய மூடு. அவளை பத்தி இந்த வீட்டுல யாராவது பேசினா நடக்கிறதே வேற. எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அவளுக்கும் நமக்கும் எந்த பந்தமும் இல்ல, ஒட்டும் இல்ல, உறவும் இல்லைன்னு. இன்னும் நீ அவளை தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருந்த. நடக்கிறதே வேற. உனக்கும் இங்கிருந்து ஓடி போகணுங்கிற எண்ணம் இருந்தா இப்பவே தாராளமா ஓடி போயிரு. எவ்வளவு திமிர் இருந்தா உனக்கு? இத்தனை திமிர்ல இந்த வீட்டுக்குள்ள ஏன் முன்னாடி நின்று அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருப்ப? ஓடி உள்ள. ஏமா அந்த அறிவு கட்ட மூதேவி அவ ஓடி போயிட்டானா? வாழ்க்கையிலன்னு செத்து தொலைஞ்சிட்டான். அவன் ஒரு நாளோட போய் தொலைஞ்சான். இன்னைக்கு பாதிக்கப்படுறது என் கூட பிறந்தவா. எனக்கு அந்த வேதனை இருக்காதா? உனக்கு வேணும்னா பெத்த மக மேல பாசம் இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால முடியாது. அந்த நாய் செத்தானே, அவ வேண்டானா என்ன கெட்டி தொலைச்சிருக்க வேண்டியதானே? அவளையே போட்டு டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லி தானே இப்படி பண்ணிருக்கான். சே, என்னம்மா வாய மூட்ரி. இன்னொரு தடவை செத்தவனை பத்தி தப்பா பேசுனேன், நடக்கிறதே வேற. உன் அக்கா கறி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அவளுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்றபடி கேட்டு நடக்கிறதா இருந்தா நட, இல்ல உன்னையும் தலைமொழிக்கிட்டு நான் போயிருந்தேன். போமா போ. பெத்த பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கற மாதிரி பேசுற. ஆனா உனக்கு உன் தம்பி மகனா மகளான்னு வரும்போது தம்பி மகன் தானே ஒசத்தியா போச்சு. இனி நானா உன்கிட்ட பேச மாட்டேன். என்கிட்ட பேசாத. நீ இப்படியே இரு. இன்னும் எத்தனை காலம் எங்களை இப்படி பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறேன்னு நானும் பாக்குறேன். இல்லடி, உன் அம்மாட்ட என்ன பேச்சு பேசுற? அறிவு இருக்கா? அவளை பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? போதும்பா, கண்ணை மூடிக்கிட்டு அவங்க செய்யறது சரின்னு சொல்லி அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. உங்களை அப்பான்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்களும் என்கிட்ட பேசாதீங்க. பரவாயில்லையே, உன் மருமவக்காரி பக்தி பழமா இருக்காளே. காலையிலே குளிச்சு முடிச்சு சாமி கும்பிடுதாளே. எனக்கும் ஒருத்தி வந்து வாச்சிருக்காளே. என்னன்னு சொல்ல. அண்ணா கட்டி என் ஆத்திரத்தை கிளப்பாத. நானே ஆத்திரத்துல இருக்கேன். ஆத்தாக்காரிக்கு முடியலனே விழுந்து விழுந்து கும்பிடுதா. அது வேறையா? போதும் போதும், கும்பிட்டு முடியலையாக்கும். வீட்டுல வேலை விட்டு இல்லையோ? விடிய விடிய துளசி மரத்தை சுத்தி சுத்தி கும்பிட்ட படம் தான் இருக்கு. என்ன பாக்குறவ? உன் சின்னத்தை வந்திருக்கா, போய் காப்பி தண்ணிய போடு. இங்கேயே நின்றுகிட்டு இருந்தா வேலை எப்படி நடக்கும்? ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். போ வாழ. மண்டையில துணியை கட்டியிருக்கவா அவுத்து போட்டு வேலையை பாரு. என்னக்கா நீ பிசாடி பேசிக்கிட்டு இருக்க? எதுவும் சொல்லாம போறா? திமுரு. அவ திமுரு இப்ப அடக்குறனா இல்லையான்னு பாரு. நேத்து ஆத்தாக்காரிய பார்க்க போயிருக்கா. எம்புடு திமிரு இருந்தா ஆத்தாக்காரிய பார்க்கறதுக்கு போவா. இவ மட்டும் போனது கடான்னு என் மவனை இழுத்துட்டு போய் அங்க நின்று அவமானப்பட்டு வந்திருக்கா. இது தேவையா? என்னக்கா சொல்ற? ஆத்தாக்காரிய பார்க்க போனாளா? அவளை பார்க்கலனா இவளுக்கு முடியலையாக்கும். இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி அவமானப்பட்டுக்கிட்டே இருப்ப? மூஞ்சில 4 குத்து விடு, அப்பதான் அடங்குவா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இப்ப என்ன பண்ணுதுன்னு பாரு. ஏண்டி ராங்கி பிடிச்ச மூதேவி, நேத்து யார கேட்டுட்டு உங்க ஆத்தாவை பார்க்க போனேன். அங்க போய் அவ காலில் விழுந்து கதறலன்னா உனக்கு திருப்தி ஆக மாட்டுக்கோ? நீ போ, எக்கேடும் கெட்டு போ. உன்னை யாரும் வேண்டான்னா என் மவனையும் அங்க கூட்டிட்டு போய் அவமானப்பட வச்சிருக்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்ப? இதெல்லாம் தேவையா? உங்க ஆத்தா எங்க சங்காத்தமே வேண்டான்னு தானே இருக்கா. அவகிட்ட மேடம் போகணும் அவமானப்படுறதுக்கு பிள்ளையும் கூட்டிட்டு போயிருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்ப? இது எங்க குடும்ப விவகாரம்.
இதுல நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. அத்தை கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க ஒன்றும் தூண்டி விட வேண்டாம். அத்தியாக்கா என்ன பேச்சு பேசுறான்னு ஓ மருமவளுக்கு திமிர பத்தியா என்ன அவமானப்படுத்துதா? அண்ணே, எவ்வளவு திமிர் இருந்தா அவளை மரியாதை இல்லாம பேசுவேன். அவ என் தங்கச்சி. அவ கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? உன் ஆத்தா என்னைக்காவது நம்ம குடும்பத்தை மதிச்சிருக்காடா? அவ காலில் நீ விழுந்தது காணாதுன்னு என் மகனை உள்ள வச்சிருக்கியே. எவ்வளவு திமிர் இருந்தா இந்த காரியத்தை பண்ணிருப்ப. உன்னை சும்மா விட்டா தானே நீ இந்த காரியத்தை பண்ணுவ. இன்னொரு தடவை நீ உன் ஆத்தா வீட்டுக்கு போகணும் கீழ உனக்கு இதுதான் ஞாபகத்துல வரணும். அத்தை விடுங்க, அத்தை விடுங்க. நல்லா பிடிச்சி நல்ல சோத்துல 4 இடி இடி, அப்பதான் அடங்குவா. அத்தை வேண்டாம், அத்தை விடுங்க, அத்தை வலிக்கு விடுங்க. இடி அங்க போகும்போது யாரை கேட்டு போனேன்? நீ போய் அவமானப்பட்டது பத்தலன்னு என் மவனை அவமானப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்கியே. என் மவன் உன் ஆத்தா காலில் விழணுமா? அத்தை வலிக்குது. ஆமா வலிக்குது, விடுங்க. இதுவ கூட்டிட்டு போக மாட்டேன், விடுங்க. தெரியாம பண்ணிட்டேன், விடுங்க. வலிக்குது, விடுங்க. அவ்வளவு திமிரு இருந்தா இந்த காரியத்தை பண்ணிட்டு தென்னாவட்டா வீட்டுக்குள்ள வந்திருப்பேன். உன் ஆத்தாக்காரி என் மவன் காலில் விழணுங்கிறது விரும்புதா, அப்படித்தானே? அதனாலதான் அவனை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தியிருக்கேன். நான் வேண்டாம் தான் சொன்னேன், நான் போய் பார்த்துட்டு வரேன்னு. அவர் தான் கேட்கல. அவன் இப்படி கேட்பான்? உனக்கு ஒண்ணுனாதான் உசிர கூட கொடுத்துருவானே. கிறுக்கு பையன், பைத்தியக்காரத்தனமா உன் பின்னாடி அழிஞ்சி இன்னைக்கு நட்டப்பட்டதுதான் மிச்சம். என்ன லாபம் சொல்லு? ஏன் நான் உங்க தம்பி பொண்ணு தானே, என்கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? என்னை ஏன் இப்படி அடிக்கிறீங்க, சித்திரவதை பண்றீங்க? நான் என்னத்தை தப்பு பண்ணேன்? தம்பி பொண்ணுனா தம்பி பாசமா உன்னை வந்து பாக்குறானா? ஏன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? ஏன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா? ஏன்னா உன் அப்பக்காரன் இந்த வீட்டு பக்கம் வரல, உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. அவன் உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருந்தா நான் உன்னை வச்சு தங்கத்தட்டுல தாளாட்டியிருப்பேன். நீ வக்கத்து போய் தானே நிக்கிற. அதான் போதுமா? என்ன போனியே, என்ன வாங்கணுமோ அதை வசூல் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன்னா நீ சாமத்தியசாலி. ஆனா உன் ஆத்தாக்காரி உன்னை விரட்டி விரட்டி முடுக்குதாளே. எதுக்கு? ஒண்ணு மத்த போய் இப்படி வந்து நிக்கிறதுக்கு தானே. போ, இப்ப நேர போய் மறுபடியும் உன் வீட்டு முன்னாடி நின்று உன் ஆத்தாக்காரிட்ட கத்து. என்னையும் தானே பிள்ளையா பெத்த, நீ எனக்கு ஒண்ணு கொடுக்காதனாலதான் என் மாமியாக்காரி என்னை அடிச்சு இப்படி ரத்த காவா வச்சிருக்கா. நீ பேசு, பேசாம போ, கொடுக்கறத குடு அப்படின்னு சொல்லு. அதுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? போ. அப்போ உங்களுக்கு என்ன விட பணமும் நகையும் தான் முக்கியம் இல்ல? என்ன வச்சு என்ன செய்ய? ஒரு சாம்பாருக்கு கூட உன்னால பிரயோஜனம்டா? நீ வைக்கிறத வாயில கூட வைக்க முடியாது. உன்னை வச்சு என்ன பிரயோஜனம்? பணமும் நகையும் தான் முக்கியம். உன்னால வாங்கிட்டு வர முடிஞ்சா போய் வாங்கு, இல்லைன்னா அடியும் மிதியும் சாவர வரைக்கும் பட்டுக்கிட்டு தான் இங்க கிடக்கணும். தைரியம் இருக்கா? எவ்வளவு தென்னாவட்ட ஆத்தாவை பார்க்க போனேன், இப்ப போய் கேளு. போ, போய் வாங்கிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். இங்க நடந்ததை உன் புருஷக்காரன்ட்ட எழுதுன உன்னை அப்படியே கொளுத்தி போடுவேன். போ, போய் அவனுக்கு தெரியாம வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். அப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்னத்தை கிழிச்சிருவே? போய் வாங்கிட்டு வா, அப்புறம் பாப்போம். என்னக்கா இப்படி பண்ணிட்ட? இது ஒர்க் அவுட் ஆகுமா? நீ பிசாட்டி அனுப்பி விட்டுருக்க, வாங்கிட்டு வருவாளா என்ன? வருவா, வராம எங்க போவா? ஆனா வாத்தாக்காரி கொடுப்பாளான்னு தான் தெரியல. போயிட்டு வரட்டும், பாப்போம். நானும் அப்படி இப்படின்னு நல்லா ஆடித்தான் பார்த்தேன். 5 பைசா வரல. இப்போ அது ஏதாவது வருதான்னு பாப்போம். அப்பா வெளியே வாங்கப்பா. அப்பா வெளியே வாங்க. என்னைக்கு இது ரத்த காயத்தோட இங்க வந்து நிக்கிற? நேத்தே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, இப்ப என்னத்துக்கு வந்த? மேல வந்து அவளை என்னத்துக்கு தொந்தரவு படுத்துத? ஏட்டி எதுக்கு வந்த? நீ வாய மூடு, நீ எதுவும் பேசாத. உன் மகனை வர சொல்லு. என்னாச்சுடி? ஏன் இப்படி ரத்த காயமா வந்திருக்க? என்னாச்சு? நீ எதுவும் பேசாத, போய் அப்பாவை வர சொல்லு. போ. எங்கடி வந்த? எங்க வந்த? நேத்து இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னோம்ல, எதுக்கு இந்த பக்கம் வந்த? மரியாதையா வெளியே போ. எதுக்குடி வந்த? போடி வெளியே. அம்மா பொறுமையா இருமா, அவ ஏதோ பிரச்சனையோட வந்திருக்கா. நீ என்னன்னு கேட்கட்டாலும் பரவாயில்ல, அவ உன்னை பார்க்க வரல, அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கா. அப்பாவை பார்த்துட்டு போட்டோம். மரியாதையா வாய மூடிட்டு உள்ள போ. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்ட
நடக்கிறதே வேற. ஏங்க கொஞ்சம் வெளியே வாங்க. கண்டதுகளும் உங்களை தேடி வருதே, என்ன விஷயம்? போதும் நிறுத்துங்க. ஏன் மேல உள்ள கோபத்தை அவகிட்ட எதுக்கு காட்டுறீங்க? நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, நான் அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். அவர் என்ன வெளியே போன்னு சொல்லட்டும், நான் போறேன். முதல்ல வாயை மூடிட்டு நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. சீ, யாருடி உனக்கு அப்பா? அன்னைக்கு விட்டுட்டு அவன் கூட ஓடும்போது அப்பா அம்மா யாரும் தெரியல. இப்ப என்ன? நான் உங்ககிட்ட பேசல, என் அப்பா கிட்ட பேசதான் வந்திருக்கேன். அப்பா வெளியே வாங்கப்பா. இப்ப எதுக்கு மறுபடியும் இங்க வந்திருக்க? என்ன பிரச்சனை? உங்களுக்கு எனக்கு தான் ஒட்டு இல்ல உறவு இல்லைன்னு ஆயிப்போச்சுல. எனக்கு கொடுக்கறத கொடுத்துட வேண்டியதானே? தினம் தினம் உங்க அக்காக்காரி என்னை அடிச்சு டார்ச்சர் பண்ணுதா. பாருங்க எப்படி அடிச்சிருக்கானு. என்னால தாங்க முடியல. எத்தனை காலம் தான் இப்படி அடி வாங்கி வாங்கி சாக்குறது? அதுக்கு தான் அன்னைக்கே வேண்டான்னு சொன்னேன். என் அக்காக்காரி குணம் தெரிஞ்சுதான் இந்த மாப்பிள்ள வேண்டான்னே. நீ தானே ஓடுன, எனக்கு எதுவுமே வேண்டாம் அவன் தான் வேணும்னு. இப்ப என்ன போய் சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வான்னு அனுப்பியிருக்கானா? அச்சச்சோ, என்னாச்சு? ரத்தமா வருது. யார் அடிச்சா? எங்க அம்மாவா? அதுக்கு புத்தியே கிடையாது. ஏன் இப்படி பண்ணுது? போதும், உங்க நாடகத்தெல்லாம் இந்த வீட்ல வச்சுக்கோங்க, என்கிட்ட காட்ட வேண்டாம். எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், எல்லார பத்தியும் தெரியும். வாயை முடிக்கிட்டு ஓரமா போங்க. உங்ககிட்ட உறவு கொண்டாட ஒன்றும் நான் வரல. எனக்கு போய் பாவம் பார்த்தேன் பாரு. என்ன சொல்லணும்? கேடும் கேட்டுப்போ. எனக்கு என்ன வந்துச்சு? உன்னை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்கிறது சரிதான். இப்ப எதுக்குடி இங்க வந்திருக்க? சொத்தை பிரிச்சு கேட்கறதுக்கு வந்திருக்கியா? அன்னைக்கு தான் எதுவும் வேண்டாம் தானே உன் புருஷக்காரன் கூட்டிட்டு போனான். அவளை நல்லவனா இருக்கவன் இன்னைக்கு போய் உன் அப்பன்ட்ட பிச்சை எடுத்துட்டு வானா அனுப்புனானா? ஆய மூடுங்க. என் புருஷனை பத்தி ஏதாவது பேசுனியே அப்புறம் நடக்கிறதே வேற. அவரை மாதிரி நீங்க தேடினாலும் ஒரு மாப்பிள கிடைச்சிருக்க மாட்டாரு. என் புருஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னாலதான் என் மாமியார் தொல்லை தாங்க முடியல. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, நான் போறேன். அவ கேக்குறது நியாயம் தானப்பா. அவளுக்கு கொடுக்கறத கொடுத்துருங்க. பாருங்க எப்படி அடிச்சு ரத்த காயமா ஆக்கியிருக்காங்க. அவ சந்தோஷமா இருக்கட்டும். உங்களுக்கு தான் அவ தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அவளுக்கு கொடுக்கறதையாவது கொடுத்துட வேண்டியதானே? நீ வாய மூடு. உன்னை யாராவது பேச சொன்னாங்களா? உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. ஒன்றும் வேண்டான்னு போனவளுக்கு எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? நான் பார்க்குற மாப்பிளைய அவ கெட்டியிருந்தானா அவ கேட்கறத விட அதிகமாக கொடுத்துருப்போம். ஆனா இவளுக்கு எங்களுக்கும் எந்த சொந்த பந்தம் எதுவும் இல்லை. அன்னைக்கே ஓடி போனவ தான். இன்னைக்கு எந்த உரிமையில இங்க வந்து சொத்தை கேட்கிறா? நீங்க தானே என்ன பெத்தீங்க, நீங்க தானே பெத்தீங்க. நான் ஓடி போயிருந்தாலும் நீங்க எனக்கு செய்யறத செஞ்சிருக்கணும். இன்னைக்கு நான் அடிய உதையும் யாரால வாங்குறேன்? உங்களால தானே. அப்ப எனக்கு கொடுக்கறத கொடுங்க, இல்ல நான் கோர்ட்ல போய் கேஸ் போட வேண்டியதா இருக்கும். அடி பாவி, என்ன பேச்சு பேசுற? இதுக்கு தான் உன்னை பெத்து வளர்த்தானா? யார மிரட்டுற? என் மவனையா? இது ஒன்றும் உன் தாத்தன் பாட்ட சொத்து இல்ல. என் மவன் உழைச்சி சம்பாதிச்சது எல்லாம் அவனோட உழைப்பு. உனக்கு கொடுக்கறதும் கொடுக்காதும் அவன் விருப்பம். நீ எங்க போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்துங்க. என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணுமாம்ல. எந்த உரிமையில வந்து கேக்குறா? இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நாடகம் ஆடி உள்ள சேர்றது, அப்புறம் எல்லாத்தையும் அமுக்கிக்கிட்டு போறதுக்கு திட்டம் போட்டிருக்கா. மரியாதையா வெளியே பிடிச்சு தள்ளுங்க. நேத்து வந்து என்னம்மா நடிச்சா? நீங்க கூட இவ நடிக்கிறதுல உருகி இருப்பீங்கல்ல? ஏமா என்ன நீங்க தானே பெத்தீங்க? என்ன பெக்கலன்னு எழுதி கொடுங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து கேட்கறத நிப்பாட்டுறேன். வாய கழுவு. உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? என்ன அம்மானு கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? பேச்ச மாத்தாதீங்க. நான் அடிபட்டு ரத்த காயத்தோட வந்து நிக்கிறேன். கொஞ்சம் கூட உங்க மனசுல ஈவு இறக்கம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல. உங்களுக்கு என்ன விட எப்போ சொத்து பெருசா போச்சோ அப்பவே நானும் என் முடிவை மாத்திக்கிட்டேன். நான் ஏன் காலம் பூரா உட்காந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கணும்? எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, நான் போறேன். உன்னை கேட்க சொல்லிட்டு அவன் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா? உன் புருஷங்கார வேலை தானே இதெல்லாம். எங்களுக்கு எல்லாம் தெரியும். உனக்கு சொத்து தானே வேணும். அவனை வந்து என்கிட்ட கேட்க சொல்லு, அப்புறம் பேசிக்கிறேன்.
ஏன் புருஷன் எதுக்காக உங்ககிட்ட பிச்சை கேக்குறோம்? நான் உங்க வயித்துல பிறந்ததுக்காக உங்ககிட்ட நின்னு மன்றாடிக்கிட்டு இருக்கேன், பிச்சை கேக்குறேன். ஏன் புருஷன் எதுக்கு உங்ககிட்ட வந்து நிக்கணும்? நேத்து அவரை கூட்டிட்டு வந்தப்பவே நான் பண்ண தப்பு எனக்கு புரிஞ்சிச்சு. நான் அவமானப்படுறது காணாதுன்னு அவரும் அவமானப்பட்டாரு. கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன பணத்துக்காக இன்னும் என்ன வேலை பார்க்க போறீங்க? அதான் சொல்லிட்டார்ல, உன் புருஷனை கூட்டிட்டு வந்து அவனோட வந்து கேளு, அப்ப பேசிக்கிறோன்னு. மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எனக்குள்ள பங்கு எனக்கு பிரிச்சு தரணும், இல்ல நடக்கிறதே வேற. என்னடி மிரட்டுற? என்ன மிரட்டுற? உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். காரணம் நீங்க தானே. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் அவரை விரும்பினேன், அதனால அவரை கெட்டிக்கிட்டேன். உங்களுக்கு பெத்த மகளை விட உங்க அண்ணனும் அண்ணன் குடும்பமும் தான் முக்கியமா போச்சு. அந்த கிறுக்கு பையா செத்தானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் அவனை சாக சொன்னேன், அவன் தான் என் பின்னாடி கிறுக்க அலைஞ்சான். நான் ஒரு நாள் கூட அவனை ஏத்து பார்த்தது கிடையாது. செய்யாத தப்புக்காக 5 வருஷமா என்னை தண்டிச்சுக்கிட்டு இருக்கீங்க. போதும் போதும்னு நானும் பொறுத்து பார்த்துட்டேன். இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி என்ன தண்டிப்பீங்க? நீங்க தண்டிக்கிறதுக்கான என் மாமியார் என்ன ரத்த காயமா ஆக்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வலியும் வேதனையும் நான் சுமக்கணும்? ஒண்ணு நான் உசுரோட இருந்து அடி வாங்கி வாங்கி சாகணும், இல்ல நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா நான் நிம்மதியா இருப்பேன். ரெண்டுல என்ன பண்ண போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நாளைக்கு இந்நேரம் நான் இங்க வருவேன். உங்க முடிவு எனக்கு சாதகமா இருக்கணும், இல்ல நான் இந்த இடத்துல மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்திக்குவேன். என்ன பேச்சு பேசிட்டு போறா பாதவதி, இவ செஞ்சாலும் செய்வா. இங்க சும்மா இருங்கட்ட, கொலைக்கிற நாயி கடிக்காது. அவ எல்லாரையும் மிரட்டணும்னு மிரட்டிட்டு போறா. போகட்டும், இவளுக்கு ஒரு பைசா கூட கொடுக்க கூடாது. ஏமா இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? நம்ம கண்ணு முன்னாடியே அவ சித்திரவதையில அனுபவிச்சு இப்படி சாகணுமா? ஏமா எங்கேயோ அவ நிம்மதியா இருந்துட்டு போறா. அவளுக்கு கொடுக்கறத கொடுக்க வேண்டியதானே? எனக்கு கொடுக்கறத சேர்த்து அவளுக்கு கொடுங்க. அவ அவசப்படுறத என்னால பார்க்க முடியல. நீங்களாம் பெத்த தாயா நினைக்க எனக்கு அவமானமா இருக்கு. வடிவு, அவளை பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. எக்கேடும் கெட்டு போகட்டும். அவளுக்கு கொடுக்கறத கொடுத்துருவோம் வடிவு. நீங்களுமா என்ன தப்பா நினைக்கிறீங்க? நான் இந்த பணம் காசுக்கு ஆசைப்படுறவளா? ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியல? என்ன வடிவு சொல்ற? என்ன சொல்ற? உங்க அக்கா காரிய பத்தி என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன்னு உங்களுக்கு இன்னுமா புரியல? இவ பணம் காசை வாங்கிட்டு போனானா உசுரோடவே இருக்க மாட்டாங்க. என்னடி சொல்ற? படிவு, அவ புருஷனை சந்தேகப்படுறியா? அவன் நல்லவன் தான், அவன் மேலாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனா இவர் நிக்கிறாரு, இவரோட அக்காக்காரி லேசுப்பட்டவ கிடையாது. அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? நம்ம மாலினிக்கு கல்யாணத்தப்பவே அவ மவனுக்கு பொண்ணு பார்த்திருந்தா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அம்பாசமுத்திரம் பக்கம் ஏதோ ஜமீன்ல இருந்து பொண்ணு பார்த்திருக்கேன்னு சொல்லியிருந்தா. அதான் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இந்த கல்யாணம் நிச்சயம் வரைக்கும் போய் நின்னுட்டு இவன் இவளை இழுத்துட்டு போயிட்டான். அந்த வேதனை இன்னைய வரைக்கும் அவளுக்கு உள்ள ஊற இருக்கு. அந்த பொண்ணுக்கு இன்னைய வரைக்கும் கல்யாணம் நடக்கல. நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எதுவும் புரியாது. இவ அந்த பொண்ணை பார்த்து மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சிருவா. என்ன சொல்ற? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாளா? யாரு? இவ புருஷனையா? ஆமாத்த, இவளை உசுரோடவே விட மாட்டா. அந்த பயம்தான் எனக்கு இன்னைய வரைக்கும் உள்ளூர போட்டு அடிக்குது. அத்தை, தயவு செஞ்சு அவ என்ன வம்பு பண்ணாலும் இப்ப நாம ஒரு பைசா அவளுக்கு கொடுக்க கூடாது. நாம கொடுத்தோம்னா அவ உசுருக்கே ஆபத்து. என்ன வடிவு சொல்ற? இத்தனையும் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? இவ்வளத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்க. நானும் உன் மகன் மேல உள்ள கோவத்துல தான் கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன்னு நினைச்சேன். இங்க அவ மேல எனக்கு கோபம் இருக்கிறது உண்மைதான். ஆனா அது வேற, இது வேற. ஏங்க அவளை உசுரோட காவு கொடுக்கறதுக்கு நான் நினைப்பனா? சொல்லுங்க. இப்ப என்ன வடிவு பண்றது? அமைதியா இருங்க, யோசிப்போம் என்ன பண்றதுன்னு. அத்தை, இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறது சுப்புலட்சுமிக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா
உடனே ஆத்தாக்காரிட்ட பத்த வச்சிருவா. சரிம்மா, நீ இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம், அப்புறமா பேசிக்கலாம். போய் அவ்வளோ வேலையை பாருங்க. நீ சீக்கிரம் வாங்க நீ, யாராவது பாத்துட்டு போறாங்க. இருட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அதான் என்ன நீ, நிலா வெளிச்சம் இப்படி இருக்கு, நீங்க வேற. வாங்க, சத்தம் போடாம வாங்க, தெருக்குள்ள வந்துட்டோன்னே. சரி சரி, நீ மெல்ல நட. என்ன நீ, இன்னும் அவளை காணும். கொஞ்சம் பொறுமையா இரு, யாருக்கும் தெரியாம வரணும்ல. நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம இவ்வளோ யார பார்க்கறதுக்கு வந்திருக்கா? இந்த முத்தழகு வர வர நம்மகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டுக்கா. இவளும் சேர்ந்துலா இவ்வளோ கூட திருட்டுத்தனம் பண்றா. யார பார்க்க வந்திருப்பாளுக? இன்னைக்கு ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்கிறேன். என்ன இப்படி வந்திருக்க? சத்தம் காட்டாத, பின்னாடி அன்னிக்கறி வந்திருக்கா. என்ன சொல்ற, சுப்புலட்சுமி அண்ணியா? வேற யார் வரப்பறா? அவதான் உன் பின்னாடியே மோப்பம் பிடிச்சிட்டு வந்திருக்கா. சரி, என்ன விஷயமா வர சொன்னேன் அதை சொல்லு. இப்ப எப்படி பேசுறது? யார் இது? யாருன்னே தெரியலையே. ஒருவேளை இவளோட ஃப்ரெண்டு யாரும் இருக்குமோ? ஒருவேளை பிரியாணி கிரியாணி செய்ய சொல்லியிருப்பாளோ? யாரா இருக்கும்? பாயம்மா வீட்டில் தான் பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நமக்கு தெரியாம இவ்வளோ ரெண்டு பேரும் செய்ய சொல்லியிருப்பாளுவோ? இருக்கும். இந்த முத்தலுக்கு சரியான தீனி பண்டாரம், அதனால சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பா. அதுக்கு இப்படி நடுராத்திரி இல்லையா பார்க்கறதுக்கு வருவாளுவே? என்னத்துக்கு வந்திருப்பாளுவே? இப்பதான் பக்ரீத் இல்ல, ரமதான் இல்ல, அடுத்த மாசம் கிறிஸ்மஸ் இல்ல வரும். அப்ப என்னத்துக்கு வந்திருக்காளுவே? சரி சரி, உன்கிட்ட இப்பெல்லாம் பேச முடியாது. நான் என்ன விஷயம்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஏண்டி, நாளைக்கு நான் அங்க வாரேன்னு சொன்ன உடனே நீ என்னை பார்க்கறதுக்கு இங்க வந்திருக்க, அங்க வராத அப்படின்னு சொல்ல தானே வந்திருக்க. ஒரு மண்ணு இல்லை, உனக்கு ஒன்றும் புரியாது. என்னால் இப்போ தெளிவாகவும் சொல்ல முடியாது. நாளைக்கு வேற எங்கேயாவது பார்த்து விஷயத்த சொல்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன். நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்து போங்க, சரியா? பார்த்து போ, கவனமா இரு, சரியா? பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன அவ்வளோ பிசாட்டி ஓடிட்டா? என்ன வந்தாளுவோ, பாயம்மாவை சந்திச்சாளுவோ, அவ்வளோ பிசாட்டி போயிட்டாளுவோ? நம்ம மட்டும் நடுராத்திரில இங்கே தனியா நின்னா அம்மா பயமா இருக்கு, நாமளும் ஓடிடுவோம். இது எங்க இருந்து நாய் குலைக்கி இம்பட்டு நேரம் அவ்வளோ 3 பேர் நின்று கதை பேசிக்கிட்டு இருந்தா அப்பவும் குறைக்காத நாய் நம்மளை பார்த்து பண்ணு குறைக்கி. எங்க எம்மா, நம்ம பிசாடி எங்க தனியா நிக்கிறோம், ஓடிடுவோம். என்னக்கா இது நடுராத்திரில உன் மருமவா உனக்கு தெரியாம போயிருக்கானா? எப்படி? புருஷன் வீட்டில் இல்லாத நேரம் இவ பிசாட்டி இவ இஷ்டத்துக்கு அலைதாளே. என்னக்கா இது, என்ன பழக்கம்? நீ எதையுமே கண்டுக்க மாட்டியா? இத்தனை நாளும் அவன் இருந்தான், இன்னைக்கு தானே பாக்குறேன். யாருக்கும் தெரியாம கதவை சாத்திட்டு போறானா? எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவளுக்கு. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. எனக்கு என்னமோ அவன் நடவடிக்கை சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. சொன்னா நீ என்ன ஏசுவ? உன் அண்ணன் பொண்ணு வேற. நான் ஏதாவது சொல்ல போய் அது எடக்கு மடக்கா ஏதாவது ஆச்சுன்னா என் மேலதான் கோவப்படுவேன். நடுராத்திரில ஒருத்தி வீட்டை விட்டு போறானா என்னவா இருக்கும்? என்னட்டி சொல்ற? என்ன சொல்றியோ அதை தெளிவா சொல்லு. அக்கா நீ வேற, இன்னும் தெளிவா சொல்லதுக்கு என்ன இருக்கு? புருஷன் வீட்டில் இல்ல, உனக்கு தெரியாம நடுராத்திரில யாரை பார்க்க போறா? அவ வீட்டுக்கும் போக மாட்டா. அப்போ யாரை பார்க்க போயிருப்பா சொல்லு. அக்கா இந்த காலத்துலலாம் யாரையுமே நம்ப முடியாது. ஆளு பார்க்க தான் அப்படி இருப்பாளுவோ. புருஷன் இருக்கும்போதே புருஷன் தலையில குளவிக்கல்ல போட்டு கொண்டுட்டு அவ்வளவோ வேற ஒருத்தன் கூட ஓடி போயிருந்தாளுவோ. ஓ மருமவா ஆளும் பார்க்கறதுக்கு வாட்டச்சாட்டமா இருக்கா. எனக்கு என்ன, நான் ஏதாவது சொல்ல போய் நீ என்கிட்ட மல்லுக்கு நிப்ப. எதையாவது சொல்லாதட்டி, எனக்கு ஏற்கனவே குழப்பமா இருக்கு. நீ வேற எதையாவது சொல்லி எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. அக்கா நான் என்ன வேண்டாதக்கா சொல்றேன். நீ
டிவி பொட்டியில் உட்காந்து சீரியல் பார்ப்பேன். நீ நியூஸும் பார்க்கறது கிடையாது, பேப்பரில் வர செய்தியையும் படிக்கிறது கிடையாது. தினம் தினம் படிக்கிற எனக்கு தான் மண்டையெல்லாம் காயுது. எக்கா நினச்சாலே எனக்கும் திக்கு திக்குன்னு தான் இருக்குது. நடு ராத்திரியில் ஒரு பொம்பளை வீட்டை விட்டு போகிறானா என்ன அர்த்தம்? எவனையோ பார்க்க போகிறான்னு தானே அர்த்தம். வாய முடுங்க. என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? யார பேசுறீங்க? என்ன தானே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு பொம்பளை வெளியே போனாலே எவனையோ பார்க்க போறான்னு அர்த்தமா? அப்போ நடுராத்திரில எங்கடி போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? அத சொல்லு. அது நேரம் வரும்போது சொல்றேன். இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. வழிய விடுங்க. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச காலை தரிச்சு போடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க போற வரன்னு சொல்ல மாட்டியா? உன் புருஷன் வெளியூருக்கு போயிருக்க சமயத்துல நீ எவனை பார்க்க போயிட்டு வர்ற? எவனை பார்க்க வெளியே போன? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அத்தன் கூட பார்க்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வெக்கமா இல்ல உங்களுக்கு இப்படி பேச? நீங்க என் அப்பா கூட பிறந்தவதானே? நீ எவ்வளவு யோக்கியமோ நானும் அவ்வளவு யோக்கியம்தான். வாய மூடிட்டு ஓரமா போ. என்னக்கா இந்த பேச்சு பேசிட்டு அவ பேசாட்டி போறா? நீ சத்தமே காட்டாம நிக்கிற. குத்துக்கல்லாட்ட நிக்கிற. ஒன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். என்னத்தி சொல்லுதே? ஒரே வார்த்தையில என் வாய் அடைச்சிட்டாலே. இவளுக்கு எங்கிட்ட இருந்து இவ்வளவு துணிச்சல் வந்துச்சு? என் அப்பன் கூட பிறந்தவ தானே? நீ யோக்கியம்னா நானும் யோக்கியம்ட்டு போறாள. அதுக்கு மேல என்னை என்னத்த பேச சொல்ற? முதல்ல சுப்புலட்சுமிக்கு போன போடுறேன். அங்க என்ன நடக்குன்னு கேட்டுட்டு அப்புறம் சொல்றேன். அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாது? அவ வீட்டுல நடக்கிறதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன இளவுனே தெரியலையே. ஒருவேளை ஆத்தாவும் மவளும் ராத்திரில கொஞ்சம் கொலவிட்டு இருக்காவளோ? எனக்கு ஒன்றும் விவரம் புரியலையே. சுப்புலட்சுமிக்கு போன போட்டு முதல்ல விசாரிச்சுக்கிறேன். சொல்லுமா, கேக்குது. எவ்வளவு நேரம் ஆளோ ஆளோன்னு கத்திக்கிட்டு இருப்பேன். ஏடி, இந்த சனியை நேற்று நடுராத்திரில எங்கேயோ வெளியே போயிட்டு வந்துச்சு. என்ன ஏதுன்னு எதுவும் தெரியல. நான் வேற எவனை பார்க்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டதுக்கு என்ன மானங்கட்ட கிழிச்சிட்டு போயிட்டா. எவ்வளவு திமிரு இருக்கு. என்னம்மா சொல்ற? நடுராத்திரிலையா? எத்தனை மணிக்கு? ஒரு 11:30-12 மணி இருக்குமா? ஆமாட்டி. ஏன் உன் வீட்டுக்கு தான் வந்தாளா? பாவி முத்தழகு, எவ்வளவு திமிரு இருந்தா முத்தழகு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம மறைச்சிருப்பா. எம்மா, இங்க உள்ளதும் இந்த முத்தழகும் சேர்ந்துதான் அவளை பார்க்க வந்திருந்தாளுவோ. நானும் பின்னாடியே போய் யாரை பார்க்க போயிருக்கா அப்படின்னு பார்த்தா முகத்துல பருதாவை போட்டுட்டு வந்துட்டா. எனக்கு யாருன்னே அடையாளம் தெரியல. நான் வேற ஏதோ பாயம்மா பிரியாணி செய்யறதுக்காக சொல்லியிருப்பாளுவோ போலன்னு நினைச்சா இவளை சந்திக்க தான் போயிருக்காளுவளா? அப்ப ஏதோ உள்குத்து இருக்கே. அட களவாணியா, அதான் அவளுக்கு அம்பிட்டு கோவம் வந்திருக்கு. எவனை பக்கட்டி போனேன்? உன் புருஷன் இல்லாத நேரம்னு கேட்டனா உடனே நான் உன் அண்ணம்மாவா தானே, நீ எப்படி இருப்பியோ அப்படித்தான் நான் இருப்பேன்ட்டா. எனக்கு வாய் அடைச்சு போயிட்டுனா பாத்துக்க. இல்ல, ஒரு போனை நிம்மதியா பேச விடுறியா? போல வாரேன். வந்துட்டானா உன்னே சுத்தி சுத்தி தானே வருவான். ஆத்தாக்காரிக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. வெரைட்டி முடுக்கு அந்த கூமுட்ட பையல. போல வாரேன். ஆமா, ஆத்தாக்காரியை எங்கேன்னு தான் வந்து வாச்சிருக்கான். என்ன செய்ய, நிம்மதியா ஒரு போனை கூட பேச விட மாட்டாவோ. சரி சரி, நீ வை. என் மாமியா கறிக்கு அதுக்குள்ளேயும் மூக்குல வேத்துச்சு. கூப்பிட்டு விட்டாலாம். கூப்பிடாம இருந்தா தானே அதிசயம். ஒரு போனை பேச விடுவாளா? எங்க இருந்துதான் அவ வேலை சொல்லுவாளோ தெரியல. இவளுக்கு மட்டும் நாள் கணக்குல வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னம்மா செய்ய, என்னைய நல்ல இடம் பார்த்து தான் கெட்டி கொடுத்தேன். பாடாதான் படுத்தி எடுக்காவோ. இவ்வளத்துக்கும் உனக்கு சொந்த அண்ணம்மாவா? உன் மருமவ கறி நேற்று என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அதை சொல்ல மறந்துபட்டனே. என்ன சொன்னா? திமிரு பிடிச்ச கழுத,
அவ லேசுப்பட்ட ஆளுன்னு நினைக்காத. அவ கிட்ட போய் ஏனா என்னாச்சு, எங்க அம்மாவா அடிச்சது, எங்க அம்மாக்கு கூரே இல்லை அப்படிங்க. எனக்கு உங்களை பத்தியும் தெரியும், எல்லார பத்தியும் தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறா. எல்லாரும் முன்னாடியும் என் மூக்க உடைச்சு விட்டுட்டா. எவ்வளவு திமிர் இருக்கு அவளுக்கு. உனக்கு அறிவு இருக்கா? நான் தான் அவளை அடிச்சிருக்கேன்னு தெரியுதே. அவட்ட போய் பம்மாத்துக்குன்னு போய் கேப்பியோ? அவ ஆத்திரத்துல இருந்திருப்பா, பின்ன அப்படித்தான் பேசுவா. ஆமா, இல்லைனாலும் ஓ மருமவக்காரி சீதேவி சிரிச்ச முகமும் அது மறுப்பா பாரு. அழுத கிடக்கு. எப்படியோ ஆங்காரத்துல வந்து பணம் காசு கேட்டாலே உன் மாமியாக்காரி அப்படியே தூக்கி போடுதே, பொறுக்கிட்டு போன்னு சொல்லியிருப்பாளே. ஆமா ஆமா, நினப்பு தான் உனக்கு பொழப்ப கெடுக்கு. அவ சொல்லிட்டானா அவ்வளவுதான். அதான பார்த்தேன், குந்தாணி செத்தாதான் நமக்கு அந்த வீட்டுல எல்லாம் கிடைக்கும். அவ இருக்கிற வரைக்கும் ஒரு பைசா கொடுக்க விட மாட்டா. இவன் ஒருத்தன் கேரகணத்துல பிறந்தவன். முதல்ல போ, அப்புறமா பேசுவோம். சரிம்மா வையி. இல்ல ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதோ? மனசிய நிம்மதியா இருக்க விடுறியா? நொய்யி நொய்யி நொய்யிட்டு வந்துருவேன். ஆமா, உங்க ஆச்சி அப்படியே கிழிச்சிருவாங்க. போ. நான் அப்படியே போய் ஆச்சிக்கு சொல்லி கொடுக்கறேன்னா இல்லையான்னு பாரு. இல்ல இல்ல நில்லு, முட்டாய் வாங்கி தரேன். இல்ல பேப்பே உள்ள அப்படியே போய் சொன்னாலும் சொல்லிடுவானே. முதல்ல போய் அவளை பிடிப்போம். இந்த பையன் எத்தனை தடவை போய் கூப்பிட்டுருக்கான், வந்திருக்காளா பத்தியலா? நல்லா உட்காந்து ஆத்தா காரிட்டு இங்க என்ன நடக்கு ஏது நடக்குன்னு இவ தான் சொல்றா. வடிவு, இனியும் இவளை சும்மா விட்டா சரிப்படாது. 4 கேள்வி கேளு, அப்பதான் அடங்குவா. அவ ஆத்தா காரியும் அப்பதான் உன் மவ மேல கைய வைக்காம இருப்பா. இவளை போடுற போட்டுல அவ அடங்கணும். இன்னும் நீ விட்டுக்கிட்டே இருந்தா சரிப்படாது. ஆமாத்த, நானும் அதுதான் நினைச்சேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் ஆகாதுன்னா இவ்வளவு எல்லாரும் அதுல குளிர் காய்வாவளா? 2 பேரும் வேணும்னே பத்த வைக்கிறாள்வள. எவ்வளவு இருக்கு அப்போ. இனி சரிப்படாது. நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேனா இல்லையான்னு பாருங்க. போதும் போதுன்னு எவ்வளவு தூரம் தான் நானும் பொறுத்து போகிறது. என்னத்த கூப்பிட்டீங்களா? வாமா மகாராணி, எப்ப கூப்பிட்டதுக்கு எப்ப வந்திருக்க? போன் எல்லாம் பேசி முடிச்சாச்சா? இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சுல்ல? நீ பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இங்க நடக்கிறதெல்லாம் நான் தான் சொல்றேனா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. எனக்கும் என் மகளுக்கு இடையில 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்காக நீ அம்மையும் மகளும் சேர்ந்துக்கிட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? உன் ஆத்தா கறிட்டு சொல்லி போடு. இன்னும் ஒரு தடவை என் மக மேல கைய வச்சா அவ கைய ஒடிச்சு போடுவேன்னு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? நானும் போதும் போதுன்னு வெட்டிக்கிட்டு இருந்தா என் மகளை அடிக்கிறா வைக்கிறா. எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அதுக்குன்னு அம்மா மகனு இல்லாம போயிருமா? என்ன முழிக்கிற? உடனே உங்க ஆத்தா கேட்ட பணத்தை தூக்கி கொடுத்துருவேன் தானே நினைக்கிற? அம்மா மகனை ஆயிட்டுனா அப்புறம் பணம் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு பாக்குறியா? ஒரு சல்லி பைசா கூட உங்க ஆத்தாக்கு கிடைக்காதுன்னு தெளிவா சொல்லிரு. என் மகளை வேணும் தானே கெட்டி வச்சா, பின்ன என்ன ஒழுங்கா வச்சு பாத்துக்க சொல்லு. இன்னொரு தடவை என் மவ மேல உன் ஆத்தாவோட கையை பட்டுச்சு, அவ இங்கே இருக்க மாட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து கம்பியை எண்ணிக்கிட்டு இருப்பா. அத தெளிவா அவகிட்ட சொல்லு. என்ன முழிக்கிற? அவ சொன்னது புரிஞ்சிச்சுல? என்ன பாக்குற? இன்னொரு தடவை என் மகளை அடிச்சு இந்த பக்கம் அனுப்புனா உன் ஆத்தாக்காரி வீட்டுல இருக்க மாட்டா, ஜெயிலுக்குள்ளதான் இருப்பா. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. போய் உன் ஆத்தாக்காரிக்கு மறுபடியும் போனை போட்டு சொல்லு. போ. நீங்க வாங்கத்த, நாம போவோம். அட பேதியில போவா, இவளுக்கு எங்க இருந்து இம்புட்டு தைரியம் வந்துச்சு? அட குந்தாணி, இந்த பேச்சு பேசுறா? எங்க ஆத்தாக்காரி அடிச்சு விரட்டினாலாது
பைசா கொடுப்பான்னு பார்த்தா இப்போ அதுக்கும் வழி இல்லாம ஆக்கிட்டாள்வளே. ஆத்தாவும் அவளும் சேர்ந்தால அது கொடுப்பாளுவோன்னு பார்த்தா அதுவும் கொடுக்க மாட்டாளாமே. எங்க ஆத்தாவை செயலுக்குள்ள தள்ளிடுவங்கிறா. இது எந்த ஒரு நியாயம்?